மிக முக்கியமாக நேற்றைய தினம் இந்த நாடாளுமன்ற உயர்ந்த சபையிலே இந்த நாட்டுடைய அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்துக்கு நான் ஒரு பதிலீடு செய்ய வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. நடந்து முடிந்த ஊராட்சி மன்ற தேர்தல் தொடர்பிலே இலங்கை தமிழரசு கட்சி கசிப்பை வழங்கி பணத்தை வழங்கித்தான் இந்த தேர்தலிலே வென்றதாக பிமல் ரத்நாயக்கா அவர்கள் நேற்று ஒரு பதிவை இந்த உயர்ந்த சபையிலே மேற்கொண்டிருந்தார். அவருடைய இந்த பதிவை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அவர் அந்த பதிவை மீளப்பெற வேண்டும். உண்மையாக ஒரு நியாயமான ஜனநாயகவாதியாக இருந்தால் அவர் அரசியல் ரீதியாக காழ்ப்புணர்ச்சியற்ற இனவாதமற்ற ஒரு அரசியலை இந்த நாட்டிலே அவர் செய்ய விரும்புகிறார் என்றால், இனங்களை மதிக்கிறார் என்றால் தன்னுடைய அந்த கருத்தை அவர் மீளப்பெற வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். மிக முக்கியமாக 1940களில் கௌரவ பிரதி சபாநாயகர்களே உங்களுக்கு தெரியும், தமிழர்களுடைய தேசிய தந்தை செல்வநாயகம் அவர்களால் உருவாக்கப்பட்டு 2004ஆம் ஆண்டுகளில் மீண்டும் 27 வருடங்கள் கிடப்பில் இருந்த இலங்கை தமிழரசு கட்சியை தமிழர்களின் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் வெளியிலே கொண்டு வந்து ஒரு அடையாளமாக தரப்பட்ட கட்சி. ஒரு காலமும் இலங்கை தமிழரசு கட்சி யாருக்கும் மதுவை வாங்கி கொடுப்பதோ அல்லது மதுவுக்கான அனுமதிகளை பெறுவதோ அல்லது மதுசாலைகளை திறப்பதற்கோ சம்மதம் தெரிவித்த ஒரு கட்சியும் அல்ல, அதற்காக உடந்தையாக இருந்த கட்சியும் அல்ல. அதேபோல நாங்கள் பணம் வழங்கி ஒரு காலமும் வாக்கு பெற்றவர்கள் அல்ல. ஒரு தேசிய இனத்தினுடைய தமிழ் தேசிய இனத்தினுடைய அடையாளத்தை, அவர்களுடைய இருப்பை, அவர்கள் இந்த மண்ணிலே வாழ வேண்டியதற்கான வாழ்க்கை முறையை இழந்து போன இறமையை மீட்பதற்காக போராடுகின்ற ஒரு தனித்துவமான இனத்தினுடைய ஒரு விடுதலை இயக்கம்தான் இலங்கை தமிழரசு கட்சி.